எல்லாரும் 21 டேஸ் சேலஞ்சுன்னு சொல்லி ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுற வீடியோ போடுவாங்க. ஆனால் என்னோட சேலஞ்ச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எனக்கு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறதுல சேலஞ்ச் இல்லை, முதல்ல ஒரு ரொட்டீனை செட் பண்ணுறது தான் சேலஞ்ச். ஏன்னா என்ன மாதிரி நியூ மாம்ஸ், டாடலர்ஸ் வச்சுன்னு இருக்க மாம்ஸுக்கு நம்ம ரொட்டீனுங்கிறதே ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைய பொறுத்து தான் இருக்கும். அவங்க தூங்குற நேரம், அவங்க சாப்பிட்ற நேரம், அவங்களோட மூடு, அதுக்கு நடுவில் நம்ம ரொட்டீனை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த 21 டேஸில் எனக்கேற்ற மாதிரி ஒரு ரொட்டீனை பண்ண போகிறேன். அந்த ரொட்டீனுக்குள்ளே பேலன்ஸ்டு ஃபுட்டு சாப்பிடணும், ஃபிசிக்கல் ஹெல்த்தை பார்த்துக்கணும், ஸ்கின் கேர், ஹேர் கேருக்கு டைம் கொடுக்கணும், அப்புறம் கொஞ்சம் ஹிந்தி பேச கற்றுக்கணும். ஏன்னா டெலிவரி பார்ட்னர் வந்தால், சிலிண்டர் டெலிவரி பண்ண வந்தால் அவங்க எதனா கேட்டால் எனக்கு ஒரே பதட்டமாயிடுது. ஐயோ என்னடா கேட்குறாங்க, என்னடா பேசுகிறது அன்னையத்துக்கு யாரையாவது சார்ந்தே இருக்க மாதிரி இருக்குது. ஹிந்தி புரியும், ஆனால் எனக்கு பேச வரல. ஸோ இனிமேல் ஹிந்தி பேசவும் கொஞ்சம் கற்றுக்கணும். அதையும் ஒரு ரொட்டீனில் சேர்க்க போகிறேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு நல்ல கம்யூனிட்டியை பில்ட் பண்ணணும். ஃபாலோவர்ஸ் மட்டும் இல்லாமல் நான் பேசுகிற கண்டென்ட்டை ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கம்யூனிட்டி. இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு 2.5K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த 21 டேஸில் அது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. யூடியூப்பில் 19 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க, ஆனால் அது யாருன்னு எனக்கு தெரியாது. அதுவே எனக்கு பெரிய விஷயம். ஸோ இந்த 21 டேஸில் அதில் எந்த அளவுக்கான சேஞ்சஸ் இருக்குன்றதையும் நான் பார்க்கணும். இப்போ சொன்ன எதுவுமே அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. ஒரு ரொட்டீன் செட் ஆயிடுச்சுன்னா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. இந்த 21 டேஸ் முடிவில் நான் வச்ச கோலில் எவ்வளோ அச்சீவ் பண்ணுறேன்றதை பார்க்குறதுக்கு நானே ஆவலாக இருக்கேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். பாய்.